தலைப்பு ஒருவராக எண்ணப்பட்டு ஒருவராகவே பாவத்தை சுமந்தவர். ஒருவராகவே எண்ணப்பட்டு ஒருவராகவே பாவத்தை சுமந்தவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முதல் துவங்கி இந்த அதிகாரம் முடிய நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். ஒருவராக சுமந்தவர், ஒருவராகவே பாவத்தையும் ஏற்றுக்கொண்டார். உலகம் சொன்னது, ஒருவர் இனி இந்த பூமியில பிறக்க போகிறாரா? அப்படி பிறந்தால் அவன் மனிதனா அல்லது அவன் யார் என்ற கேள்வி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது போல இந்த காலத்திலே இருக்கிறது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்லுகிறார், அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். நான் சொன்னேன் ஒருவராக எண்ணப்பட்டு ஒருவராகவே பாவத்தை சுமந்தார் என்று. ஆனால் ஏசாயா என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் அக்கிரமக்காரர்கள் நிரம்பியிருந்தாங்க, அந்த அக்கிரமக்காரரில் ஒருவராக இவரை எண்ணினார்கள். அப்போ ஒரு 100 பேர் குற்றவாளி என்று நிறுத்தப்படுகிற இடத்தில் இவரும் ஒருவர். அப்ப 99 பேர் தவறு செய்த இடத்துல 100ஆவதாக இவரும் நிறுத்தப்பட்டார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு குறிப்பாக சொல்கிறார். ஆனா 100 பேருக்கும் தண்டனை வந்ததா அப்படின்னா அது நமக்கு தெரியாது. ஆனால் 99 பேருக்கு வரவில்ல, ஒருத்தருக்கு மட்டும் இருந்துச்சு. அப்படித்தானே? நம்ம கேட்போம், ஐயா 10 பேருக்கும் தீர்ப்பு வந்துட்டா? அது தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு மட்டும் என்ன தீர்ப்பு வந்துட்டு, தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அதுல 99 பேருக்கு வந்துச்சான்னு தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு வந்துச்சு. அவர் யார் என்றால் ஏசாயா தெளிவாய் சொல்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவராக எல்லாவற்றையும் பாவத்தையும் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறார். ஏன் பாவத்தை சுமந்தார்? அக்கிரமக்காரர் என்று அவர் மீது அமர்த்தப்பட்ட கொள்கையின் ரூபம் அக்கிரமக்காரர் என்பதை ஒருவராகவே பாவத்தை சுமந்தார். இப்ப நம்ம 1ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு ஏசாயா 53ஆம் அதிகாரம் ஞாபகத்துல இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், 53ஆம் ஏசாயா அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஞாபகம் வருகிறது ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஏதாவது ஒண்ணு 53 ஏதாவது ஒண்ணு ஞாபகம் இருக்கா? ஐம்பத்தி 53ஆம் ஏசாயா ஞாபகம் இருக்கு. ஆனா 53ஆவது ஏசாயால உள்ள என்ன இருக்குன்னு ஞாபகம் இல்ல. தயவு செஞ்சு கேள்வி கொண்ட பிரசங்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நான் ஒரு காரியத்தோட கடந்து போறேன். அசட்டை பண்ணப்பட்டார். யாரு? நீங்க அசட்டை பண்ணப்பட்டிருக்கீங்களா? சரி, இயேசு அசட்டை பண்ணப்பட்டார், ஏத்துக்கிட்டோம். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் நான் அசட்டை பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்னு யாராவது உணர்ந்தா சொல்லுங்க பாப்போம். நான் அசட்டை பண்ணப்பட்டிருக்கேன். ஒரு சின்ன விஷயத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், சின்ன பிள்ளை விஷயத்துக்கு போவோம். இப்ப நம்ம விஷயம்லாம் நிறைய விஷயங்கள் பேச முடியாது. முதல் பிள்ளை பிறந்திருக்கும் போது 2வது குழந்தை பிறக்கிற வரைக்கும் முதல் பிள்ளைக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் சொல்லுங்க? லாடுற ஜாமான் எல்லாம் கிடைக்கும். அது இல்ல, தாய் தோப்ப நினைச்சுவாங்க, என் பிள்ளை, என் தங்கமே, என் வைரூரியமே, என் பிளாட்டினமே அப்படின்னா கூட்டு பிள்ளை நினைச்சுவோம், வர்ணிப்போம். 2வது பிள்ளை பிறந்தவொன்னா மூத்த பிள்ளை நினைச்சியும் கொஞ்சம் வேகமா ஓடி கொஞ்ச நாள் ஏத்துக்க. அந்த 2வது என்னதுன்னே தெரியாது. பார்த்துட்டு பார்க்காம போகும். பாத்தியா, பார்த்துட்டு பார்க்காம இருக்கும், பொறாமையா இருக்குமோ, ஒருவேளை அதுக்கு பிடிக்கல அப்படிலாம் நம்ம யோசிப்போம். இந்த பிள்ளைக்கு 2வது பிள்ளைக்கு 3 மாசமோ 4 மாசமோ 5 மாசமோ ஆன பிறகு மூத்த பிள்ளை என்ன செய்யணும், ஓடி யாராவது நான் பாப்பா வச்சுக்கவா அப்படின்னா அழுவும். இவ்வளவு நாள் அழல, இப்போ அழுறான் பத்தியா அப்படின்னு ஆச்சரியம். ஆனா ஒண்ணு இருக்கு, அந்த முதல் பிள்ளை என்ன செய்யணும், அசட்டை பண்ணும். துறப்போம், பாப்பா பிள்ளை கீழே எடுத்து போடுறாத, பிள்ளைய கல்ல குத்திராத, அழுப்போம், தள்ளிப்போம், மறுபடியும் உட்காருப்போம், அங்க அந்த சோத்து பாத்திரத்தை கொடுத்து அளவுக்கு ஸ்கூலுக்கு போடு அப்படின்னு முதல் பிள்ளை என்ன செய்வோம், கத்தி விடுவோம். அசட்டை பண்ணுகிறோம். ஏன் பண்றோம்? 2வது பிள்ளைய பத்திரமா பாதுகாக்கணும். 1 வயசு வரைக்கும் எப்பயாவது பாதுகாக்கணுங்கிறக்காண்டி முதல் பிள்ளை என்ன செய்யறோம், கொஞ்சம் அசட்டை பண்ணுகிறோம். ஆனால் அதே போலதான் இயேசு கிறிஸ்து யாரை நேசித்தார் அல்லது கர்த்தர் யாரை நேசித்தார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம சொல்லுவோம் கர்த்தர் யாரை நேசித்தார் சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒருத்தரை தான் நேசித்தார். யார? இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனா அவர் நேசித்ததினால் யார் அசட்டை பண்ணனா? யாரு நேசித்தாரோ அவங்கதான் அசட்டையே பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம மூத்த பிள்ளையோ அல்லது நம்ம 2வது பிள்ளையோ அல்லது நம்ம கணவரோ
அவங்க அம்மாவோ அல்லது நம்ம மாமனார் மாமியார் வந்த உடனே என் பொண்டாட்டி இல்லை என் புருஷன் அசட்டை பண்றாருன்னு நம்ம சொல்லுவோமா? இல்ல, கொஞ்சம் கவனிக்க மாட்டேக்கா பத்தியா, அவன் அம்மா அப்பா வந்தோன்னு அந்த பக்கமே உட்காந்துருக்கா, நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு நம்ம தோணுது. ஆனால் இயேசு யார் அசட்டை பண்ணினா வேற யாருமே அசட்டை பண்ணல. யாரை அதிகமாக தேடி தேடி நேசித்து தன் உள்ளத்துக்குள் வைத்து சுமந்தாரோ நம்முடைய முன்னோர்கள், நாம் தான் இயேசு என்ன செய்யறோம்? அசட்டை பண்ணுகிறோம். சொல்றாரு, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் யாரால் புறக்கணிக்கப்பட்டாரு? மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். அதான் நான் ஒரு மாச காலமா சொல்லிட்டு வரேன், இயேசு அழுது கொண்டிருக்கிறார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இங்க சொல்லுதுல, என்ன சொல்றது? துக்கம் நிறைந்த. நமக்கு துக்கம் வந்தா என்ன பண்ணுவோம்? சிரிச்சுட்டே இருப்போமோ? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். துக்கம் வந்தா யாராவது சிரிச்சுட்டு இருப்பீங்க? சிரிச்சுட்டே இருப்பேன்னு சொல்றவங்க நீங்க இப்ப உடனே கையை தூக்கினீங்கன்னா ஏதாவது தாரேன். அழுதுட்டே இருக்கும். அப்படிதானே? துக்கம் வந்தோன்னா நம்மள அறியாம கண்ணீர் வந்துடுது, இன்னும் சோர்ந்து படுத்துக்கிறோம், யார்ட்டையுமே பேச மாட்டோம், சாப்பாடு பசிக்க மாட்டாங்க. துக்கம் வந்துடுன்னா பசிக்கவே இல்லை, எனக்கு என்னோ இருக்கு அப்படின்னா நம்ம சொல்றோம். எல்லா மனுஷனும் கண்டுபிடிக்கிற முக வாடல் வச்சு என்ன செஞ்சிடலாம், கொஞ்சம் துக்கமா இருக்காங்க. என்ன சொல்றது? துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். என்ன பாடு தெரியுமா? முதல்ல அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அது யாருப்பா? தெரியாது, அசட்டை. ரெண்டாவது என்ன சொல்லுது? மனுஷரா புறக்கணிக்கப்பட்டவர். அவர் தெரியாதுன்னு சொன்னாலே புறக்கணிச்சாச்சு. மூணு, இந்த அவர் யார ரொம்ப நேசித்து வந்து அவங்களுக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சாரோ அவங்க புறக்கணித்த உடனே என்ன வருது? துக்கம் வருது. ஏன் தெரியுமா? என்னை புறக்கணித்தார்கள் என்பதற்காக கர்த்தர் துக்கப்படல, திரும்பவும் இவங்க அடிமைத்தனத்துக்கு கொண்டு போயிருவானே என்பதற்காக துக்கப்பட்டார். அப்ப அந்த மூணு வருது. நாலாவது, பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். இந்த மூணு வந்தாலே தானா பாடு உண்டு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் தாம் படைத்த தம் சொந்த ஜனத்துக்காக துக்கத்தையும் பாடு அனுபவித்தார் என்றால் அது இயற்கையின் நீதி. ஆனா நீங்களும் நானும் எந்த மனுஷனுக்காக நினைச்சுக்கூடாது, துக்கம் நிறைந்தவர்களாய் மாறக்கூடாது, பாடு அனுபவிக்க கூடாது. அது எப்படி பாடு கணவருக்காக மனைவி பாடு அனுபவிக்கலாம், மனைவிக்காக கணவர் பாடு அனுபவிக்கலாம், பெற்றோர் தான் பெற்ற தன் சந்ததிக்காக பாடு அனுபவிக்கலாம், பிள்ளைகள் தன் சொந்த பெற்றோருக்காக பாடு அனுபவிக்கலாம். எல்லாமே சொந்தத்துக்காக அனுபவிக்கலாம், மற்றவங்களுக்காக நினைச்சு கூடாது, பாடு அனுபவிக்க கூடாது. துக்கம் நிறைந்தவர்களாய் மாறக்கூடாது. அதான் முன்னோர்கள் சொல்றாங்க, ஐயா போ, உனக்கு முடிஞ்சதை செய்யு. இப்ப மொய்யிலும் பிரச்சனை வந்துட்டு, 500 ரூபாய் மொய் வச்சாதான் நம்ம என்ன செய்யணும், ஒரு 300 ரூபாயாவது வைக்கணும். அந்த நிலைமை வந்துச்சு. இப்ப பத்திரிக்கை வைக்கும் போது ஏன் வைக்கும்? வச்சாலாவது என்னத்தையா ஒரு 50,000 வந்தா செலவுக்கு ஆகும் அப்படின்னு மொய் வைக்கிறோம். இப்ப யாருமே அன்புக்காக யாருக்கும் திருமண அழைப்புதலோ பூப்புனித நீராட்டுகளை அழைப்புதலோ அல்லது வீடு பால் காய்க்கிற நிகழ்வுகள் நினைச்சிருது இல்லை. யாரும் உண்மையாய் நேசித்து யாரையும் நினைச்சிருது இல்லை. பக்கத்து வீட்டு அக்காவை கூட கூப்பிடுறது இல்லை. எல்லாரும் எதுக்கு கூப்பிடுறோம்? பணத்தட்டுப்பாடு, பணத்துக்காக கூப்பிடுறோம். நம்ம இல்ல, வெளியுள்ளவங்க. என்னை பார்த்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க வந்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் மொய் கிடைக்கும், அதனால உங்களுக்கு வைக்க வாங்க ஐயா அப்படின்னு என்ன ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தரை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு கஷ்டம்தான், 500 ரூபாய் கிடைச்சா மகளுக்கு சீதனத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்க ஆகும் அப்படின்றதுக்காக அவங்க கூப்பிட்டாங்க. என்னோட உண்மையை சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் போதான் செஞ்சேன். ஏன் சொல்றேன்னா நம்ம கஷ்டம் அப்படி ஆயிப்போச்சு. இன்னைக்கு பணம் யாரும் தர மாட்டாங்க. நீங்க பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு சொந்தத்திலே போங்க, அண்ணன் தம்பி மாட்டே போங்க, போயிட்டு என்ன ஒரு 1000 ரூபாய் தாயம் அப்படின்னு, அப்பந்தான் பணத்தினுடைய மதிப்பு என்ன செய்யும் தெரியும். நான் அதனாலதான் சொல்றேன், பணத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சோதிக்க கூடாது. அதுக்காண்டி அந்த 1000 ரூபாய் இருக்குங்கிறக்காண்டி வாரி வாரி இறைக்கவும் கூடாது. வாரி வாரி இறைச்சாலும் பகைதான், வாரி வாரி இறைக்காமல் சோதித்தாலும் பகைதான். ஆனா இயேசு தான் பண்டக சாலை குமிச்சு வச்சுட்டு சொல்றாரு, ஏமா கூப்பிடாரு, ரோட்ல போற நம்ம வா, பண்டக சாலை நிறைய இருக்கு, எடுத்துட்டு போ, என்னன்னு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படிங்க. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. அது உங்க விருப்பம், கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல, அவன் அவன் தன் மனதில் நினைத்தபடி கொடுக்குறாங்க, ரோமர்ல சொல்லப்பட்டது. ஆனா என்ன பண்றாரு? யாரும் இந்த விட்டு கொடுக்க மனசு இல்லை, அதனால் துக்கம் நிறைந்தவர் அனுபவித்தோருமா இருந்தார். அதுக்கு என்ன சொல்லுது? அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். என்னப்பா நேற்று வரைக்கும் அவர் வீட்டுல இருந்தாரு, இன்னைக்கு என்ன ஒரு ரோட்ல விட்டுட்ட, முகத்தை மறைச்சாச்சு, அவர் யாருன்னே தெரியாது. அடுத்து என்ன நடக்கு? அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அதான் சொல்றேன், நீங்க என்னைக்கு கர்த்தரையும் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவையும் நாம் எல்லாரும் நினைக்கிறோமோ
அன்னைக்குத்தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். என்னைக்கு முகம் மறைத்து விட்டு மனுஷனுக்கு முகத்தை காட்டிட்டு ஆண்டவருக்கு முகத்தை மறைப்போமானால் அவர் பாடு அனுபவிப்பவராய் மட்டுமல்ல, அவர் ஒருத்தர் எனக்காண்டி என் அப்பா இருக்காரு, எனக்காண்டி ஏசப்பா இருக்காரு, என்னைக்கு நம்ம எண்ணாமல் போகணுமோ. எப்படி எண்ணாம போகணுன்றா, மனுஷனை பிடிச்சிட்டுன்னா ஆண்டவரை பிடிக்காது. ஆண்டவரை பிடிச்சா எல்லா மனுஷனும் பிடிக்கும். நான் அனுபவ ரீதியா சொல்றேன். நான் நிறைய மனசுல யோசிச்சு பார்த்திருக்கேன். ஏசப்பாவே நமக்கு பிடிச்சிருந்தா மனுஷங்களா நம்மளை நேசிப்பாங்களா அப்படின்னா நேசிக்க மாட்டாங்க. ஆனா நமக்கு எல்லா மனுஷனையும் நிச்சயம் பிடிக்கும். நம்மளை கூட அவங்களும் கஷ்டப்பட்டவங்க தான். இன்னைக்கு தானே நாளைக்கு அவங்க ஏசப்பாவை தேடி கண்டுபிடிச்சு சொந்தமாக்கிட்டாங்க, நிறைய பேரை நேசிப்பாங்க. அப்படிங்கிற எண்ணம் வரும். மனுஷனை மட்டும் நான் நேசிப்பேன், ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் என்னுடைய எண்ணத்தை தெரிஞ்சு மாட்டார், வரவே மாட்டார். அதுதான் உண்மை. இன்னைக்கு எத்தனையோ மனிதனுக்கு பணம் இருக்குன்னு சொல்றோம். எனக்கு பின்னாடி வந்தவன் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா சொல்றேன். அவங்க அந்த பணத்தை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா நீங்களும் நானும் பணத்துக்கு கஷ்டப்படல. பணமே பொக்கிஷமா இருக்கிற கர்த்தரை நமக்குள்ள வச்சுக்கிறதுன்னு நம்ம கஷ்டப்படுறோம். ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு சின்ன பொறாம இருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், என் வீட்டுக்கு ஏசப்பா என் வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்லி ஏசப்பா கூட்டு போய் வீட்டுல வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் தோணும், பக்கத்துல ஒரு சின்ன பிள்ளை அழும், ரொம்ப நேரம் அழும், ஒரு 5-6 நிமிஷமா அழும். ஏசப்பாங்க போயிருவாரோ அப்படின்னு சின்ன என்ன செய்யும், ஒரு சின்ன சந்தேகம் வரும். ஏன் ஏசப்பா விட மாட்டோம்? ஒரு நல்லவரை, ஒரு நல்ல இன்பத்தை கொடுத்தவர்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற என்ன செய்ய மாட்டேங்குது, மாசு வரமாட்டேங்குது. அதுதான் உண்மை, அது தப்பு கிடையாது, அதுதான் உண்மை. நீங்கள் யாரை உணர்ந்திருக்கிறீர்களோ அவரைத்தான் நீங்கள் எண்ணாமல் போனீர்கள் என்று ஏசாயா சொல்றார். சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்று உங்களை கைவிடலைங்க. நீங்க அசட்டை பண்ணீங்க, அவர் துக்கம் நிறைந்தவராய் மாறினார். நீங்க அவர் முகத்தை மறைத்தீங்க, அவர்களை எண்ணாம பண்ணுங்க. ஆனாலும் அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்னைக்கு நான் என் துக்கத்தை சுமக்கிறதே பெருசுங்க, அவர் நம்ம துக்கத்தை என்ன செஞ்சிருக்க சேர்ந்து சுமந்தார். அப்படின்னு சொல்ற, நாமும் அவர் பிதாவால் தான் அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றோம். எப்பவும் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பி எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள வைத்தாருன்னு சொல்றோம். அனுப்பினார். ஆனா பாடு, அவர் அந்த மரண தருவாயிலும் அவர் அதுக்கு முன்பு சிலுவை சுமக்கும் போது சாட்டை எழுதி முதுகு பிக்கப்படுதல், முள் வைக்கப்படுதல் எல்லாம் யாரால நடந்ததுன்னா தேவனால் நடக்கல, நம்மளாலதான் நடந்துச்சு. கொடுத்துட்டார், அவ்வளவுதான். இயேசு கொடுத்துட்டார், வச்சுக்கோ, நீ இந்த பூமிக்கும் கொடுத்தார். ஆனா அவரை நல்லபடியாய் நடத்த வேண்டிய நீங்களும் நானும் நம் பின் சந்ததியும் நமக்கு முன்பின சந்ததியும் என்ன பண்ணிட்டோம், அவரை பாடுக்குள்ள தள்ளிட்டோம். மரணம் வருது, நீ தப்பு செஞ்சுட்டோம், மரணம் அப்படின்னு சொன்ன, நான் வரல, அந்த இயேசு கூட்டு போங்க எனக்கு போயிடும் அப்படின்னு எல்லாரும் இயேசு என்ன செஞ்சுட்டோம், முன்னாடி அழைப்பிட்டு நம்ம எல்லாம் பின்னாடி போயிட்டோம். ஆனா அவர் நம்மை பின்னே பாவியாக நிறுத்தாமல் எல்லா பாவத்தையும் எடுத்து நாம் நீதிபரராக வெற்றி உள்ள பிள்ளைகளாய் நிற்கும்படி அவர் என்ன செஞ்சிட்டாரு, உன்னை தன்னை போய் தாழ்த்தி பாவங்கள் எல்லாவற்றையும், எல்லா அக்கிரமத்தையும், எல்லா வேதத்தையும், எல்லா கஷ்டத்தையும், எல்லா நோய்களையும், எல்லா வியாதிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்றார், அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்தார், அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு ஒண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. எதனால நீங்களும் நானும் குணமானோம், அதுதான் முக்கியம். எதனால நீங்களும் நானும் குணமானோம், இயேசுவின் தழும்புகளால் குணமானோம். திரும்பவும் சொல்றேன், கணவருக்காக மனைவி கஷ்டப்படுங்க. ஏன்னா ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏற்று உயர்விலும் தாழ்விலும் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். ஒருவேளை நான் இப்ப சொல்றேன், ஒருவேளை ஐயா எங்களுக்கு ஆலயத்துல கல்யாணம் நடக்கல, இப்பெல்லாம் ஒரு வாக்குறுதி நான் என் கணவருக்கும் கொடுக்கல, கணவர் எனக்கும் கொடுக்கல அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நாள் வரும், திருமண நாள் அப்படின்னு ஒரு ஆராதனை முறைமையில வரும். அன்னைக்கு நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். அன்னைக்கு மனப்பூர்வமாய் சொல்லுங்க. அது வரைக்கும் ஆண்டவர் சொல்லுங்க, ஐயா நான் ஆலயத்துக்கு போறேன், வேதாகமத்தை சுமக்கிறேன், என் கணவருக்கு நான் ஒரு நல்ல பிள்ளையா இருப்பேன். யாருக்காரு கணவர் மேல கோபமா இருக்குன்னா நீங்க உங்க கணவரை உங்க அப்பாவா நினைச்சுக்கோங்க. யாருக்கா கணவர் மேல கோபமா இருந்தா உங்க கணவரை உங்க அப்பாவா நினைச்சுக்கோங்க. யாருக்காவது மனைவி மேல ரொம்ப கோபமா இருக்குன்னா உங்க அம்மா போல நினைச்சுக்கோங்க. அப்போ தானா குடும்பம் என்ன செஞ்சிடும் தானா சந்தோஷமாயிரும். ஏம்மா
தண்ணிதாம்மா, ஏம்மா காப்பி போட்டியாம்மா, அழகா அம்மா அம்மான்னு போனாலே தாய் மாதிரி நம்ம மனைவி என்ன ஆயிரும், மாறிடும். மனைவிக்கு தன் தந்தைய போல, எப்பா எனக்கு அந்த அது கிடைக்குமாப்பா, அழக கணவர் ஒரு தந்தையாக மாறி போகிறார். அப்ப இயேசு எப்படி மாற முடியும்? அவர் ஒரு தந்தையாகவும் மாற முடியும், ஒரு தாயாகவும் மாற முடியும். இந்த ரெண்டும் மட்டும்தானா? இல்ல, இயேசு நமக்கு ஒரு பிள்ளையாகவும் மாற முடியும். அதுதான் உண்மை. அது அங்க சொல்லுது பாருங்க, 6ஆம் வசனத்தில் சொல்கிறது, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவருமே விளப்பண்ணினார். இன்னைக்கு ஆடு மேய போகும்போது அப்படியே போவோம், அங்க போய் எங்கேயாவது படுத்து கிடக்கும், கொஞ்சோண்டு சாப்பிட்டு கிடந்துக்கும். அப்புறம் வீட்டுக்கு போற நேரம் வந்தோன்னா ஆடு என்ன செய்யும், வர்றவில்ல இருக்கு எல்லாம் பச்சை செடி, ஏதாவது வயக்காட்டுக்குள்ள கீரை, ஏதாவது நெல்லு கில்லு போட்டோம்னா என்ன செஞ்சிடும், இறங்கி மேய்ச்சிடும். அதை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு படுற பாடு இருக்குல்ல, அதுதான் பாடு. அதே போல நாம் எல்லாரும் சுற்றி தெரிந்தோம், நம்ம அழிப்பு போனோம், வரும்போது பசிச்சதுன்னா எங்கேயாவது அடிச்சு கிடிச்சு எங்கேயாவது சாப்பிட்டு ஆடை போல வழி தப்பி தெரிந்தோம். எல்லாம் பாடு வந்துச்சு. நம்ம பார்த்தோம்னா ஆடு வளர்க்கான ஆடு பாரு, என் வயல்ல அதை திங்கி இதை திங்குன்னு திட்டினாங்க. எல்லாம் நம்ம மீது வந்துச்சு. நான் ஒரு ஆடு கூட போறேன், ஒருத்தவங்க வீட்டுல போய் அக்கிரமம் பண்றேன், பொய் சொல்றேன், அவங்கள திட்டுறேன், அவங்களை ஏதோ ஒரு வழியில அவங்களை துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி போறேன், என்னோட தாய் தகப்பனை திட்டுறாங்க. ஆனா இயேசு என்ன செஞ்சாராம், தாய் தகப்பனுக்கு திட்டினாலுமே அது எல்லாவற்றையும் தாய் தகப்பனுக்கு, நான் என்ன ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா என்னையும் என் தாய் தகப்பனையோ திட்டினாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். என் தாய் தகப்பன் என்னதான் திட்டாங்க, என் பிள்ளையாலும் என்ன திட்டாங்கன்னு அவன் நினைச்சிருக்கேன். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அல்ல, உங்கள் எல்லாவற்றையும் நான் நினைக்கிறேன், கடைசியில மரணம் வரும்போது என் மீது அது எல்லாவற்றையும் விழப்பண்ணினேன். ஏசாயா உணர்ற, எப்படியா இந்த ஆண்டவரால முடிஞ்சது? அவர் யோசித்து பார்க்காரு, நான் செஞ்ச தப்பு, எங்க அம்மா அப்பாவை நான் ஏத்து பேசினால யார்கிட்ட இருக்கு இப்ப, அது அம்மா அப்பாட்ட இல்ல. அம்மா அப்பாட்ட கேட்கறேன், ஏமா நான் உங்களை ஏத்து பேசினால கஷ்டமா இருக்கா? ஐயா நீ என் பிள்ளை தானே ஐயா. அப்ப ஏசு கரெக்டா தானே சொல்றாரு. அப்ப நான் பேசினதெல்லாம் எங்க இருக்கு, அவர்கிட்ட இருக்கு. ஆனாலும் அவர் எனக்கு தந்தையாகவே இருக்கிறார். அப்ப இந்த காரியம் எல்லாம் எங்கே, நம் உணர்வில் நம் சிந்தையில் தான் இருக்க தவிர, நான் போதனை பண்றதுனால ஒண்ணும் நமக்கு எதுவும் என்ன செய்யறது இல்லை, வரப்போறது கிடையாது. இதே பிரசங்கத்தை பெரிய பெரிய பிரசங்கமா பண்ணாலும் நம்ம மனம் திரும்ப போறது இல்லை. ஆனால் மனுஷன் ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்பு தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செஞ்சிருக்கிறாரு, தம் மனசினுடைய ஆசைய பேசி இருக்கிறார். இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசலாம், ஐயா அந்த குடும்பம் எப்படி அப்படின்னு கேட்டு அதுக்கு ஏற்ற பிரசங்கம் இங்க இருந்து ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துற கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் தான் எல்லா நிமிஷமும் நம்மை விசாரிக்கிறவரும், நம்மை சுமக்கிறவரும், நம்மை தப்பு வைக்கிறவரும், நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவரும் செய்ய முடியும். அப்ப அதற்கு ஆதாரம் ஒரு வசனம் இருக்கு. என்ன? 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நெருக்கப்பட்டார், எதுவுமே செய்ய முடியல, கத்தரால ரோட்டிக்கு நடந்து வர முடியல, என்னையா பிள்ளைய வச்சிருக்க, என்ன அவன் வீட்டுல, அவன் ஏன் நீ அவன் வீட்டுக்கு போன அப்படின்னு நெருக்கப்படுகிறார். அப்புறம் என்ன நடக்கு, ஒடுக்கப்படுகிறார், நீலாம் தயவு செஞ்சு எங்க தொழில வந்துடாத, நீலாம் எதுக்கு அலைத அப்படின்னு ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நமக்கு தெரியல அவர் இயேசு எப்படிதான் என்னால நெருக்கப்பட்டார், எப்படிதான் அவர் ஒடுக்கப்பட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா இயேசுவே சொல்றார், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அப்படின்னு என்ன சொல்றார், ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கல. எப்படி ஒரு ஆடு அடிக்க கொண்டு போகும்போது ஆடு ஒரு சில ஆடு கத்தும், ஒரு சில ஆடு என்ன கத்தவே கத்தாது. அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆடு 2 வருஷம் வீட்டுல வளர்க்கும், குட்டியில இருந்து போட்டு வளர்க்கும். அசனத்தன்னைக்கு ஆடை கொண்டு கோயில விடணும், நேர்ந்து விட்டுருக்கோம் அசனத்துக்குயா இந்த ஆடு அப்படின்னு. இந்த வருஷம் நல்லா வளர்ந்துச்சு, சரி அசனத்து கொண்டு விட்டுரும் அப்படின்னு கொண்டு வரோம். ஆடு நம்ம ஒரு சிலருக்கு அனுபவம் தான் இருக்கும். ஆடு அந்த கயிறு வீட்டை போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கோம், அவுத்து விட்டுறேன் வா அப்படின்னா நம்ம பின்னாடியே அது வாட்டுக்கு வரும். ஒரு இலைய வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், அது வாட்டுக்கு நம்ம பின்னாடி என்ன செய்யும், ஆடு வந்துட்டே இருக்கும், எங்கேயும் போகாது, பின்னாடியே அப்படியே விறுவிறுன்னு அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டு வரும். ஆடு கிடாவோ செம்பரி ஆடோ வரும். கோயிலுக்கு வந்தோன்னா அங்க ஒரு ஆடு கடை, ஒரு கயிறு கடை, ஏன்னா ஒரு கயிறு தாங்க அப்படின்னு இலகு வா அப்படின்னா வீட்டுக்குள்ள மாதிரியே கூப்பிடும், வாழை இன்னும் வரும், தலையை விடு அப்படின்னா கயிற்றுக்குள்ள தலையை விட்டுட்டு நிற்கும், கட்டி போட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிருவோம். வீட்டுக்கு போன பிறகு மனசு கொஞ்சம் கேட்காதுதான், ஆனா என்ன செய்ய மாட்டோம், வசனத்துக்கு சாப்பிட வர மாட்டோம். ஏன்? நான் வளர்த்த பிள்ளை கறி குழம்புக்குள்ள கிடக்க, நான் வளர்த்த பிள்ளை இப்படி கொண்டு விட்டுட்டேன், நான் மனசாட்சியே இல்லாம கொண்டு விட்டுட்டேன் அப்படின்னு தோணும். ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவோம், நான் ஆண்டவருக்காக நியமித்த பொருத்தனையை நான் கொடுக்காவிட்டால் அவர் என்னிடத்தில் கேட்பார அப்படின்னு கொடுத்துருவோம். அதே போலதான் வாயை திறக்கல, வாயை திறக்கல, எல்லாம் நம்ம எல்லாம் திட்டோம், எல்லாம் சொல்றோம்,
என்னென்னமோ நடக்கு. அவர் வாயை திறக்கல, தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அதுக்கு என்ன செய்றார்? அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இதுதாங்க உண்மையான அன்பு. இதுதான் உண்மையான அன்பு. மனசுக்குள்ள நம்மளை எரிச்சல் படல, நம்மளை கோபப்படல. இந்த ஜென்மம் இத்தனை ஆண்டு கால அடிமைத்தனையமா இருந்து இன்னொன்னு பிள்ளைகளுக்கு இருக்க, அப்பா அம்மனை போலவே இருக்க, இஸ்ரவேல் அவனை போலவே இருக்க நினைக்கவே இல்லை. நாம் பாவம் செய்வோம் என்பது அவருக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போதே முடிவுக்கு வந்துட்டாரு. இனி இவங்களை நம்ம பாதுகாக்கல, நம்ம இவங்களை கண்ணால பார்க்கல, இவங்க கூட நம்ம நடக்கலன்னா இவங்க உலகத்துல கடைசி வரைக்கும் நிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அதுக்கு அனுப்புற நம்ம சொல்றோம், ஆதாமும் ஏவாளின் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி வேற ஒரு தோட்டத்தை கொடுத்து அதுல பஞ்சை அழுக எல்லாத்தையும் தின்னு, கசப்போ இனிப்போ உழப்போ எல்லாத்தையும் தின்னு சொல்லிட்டாருன்னு நம்ம சொல்லிடும் கதை. அது ஏன் விட்டாருன்னா, ஒட்ட பிறவாவும் கொஞ்சம் திரும்பவானான்னு பார்த்தாரு. ஆனாலும் ஒரு சில தெரிந்தோ தெரியாம சின்ன சின்ன தவறுலாம் நினைச்சது நடக்கதான் செய்யுது. ஆனால் அவர் அப்படியே விடல. ஒரு சொத்தை பிடிச்சு கையில கொடுத்து போ, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல, அங்க அனுப்பினவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லா உதவியும் செய்யறாரு. அவர் வேலை சொல்லும் போது அங்க என்ன செய்யணும், அப்புறம் தண்ணி பாய்ச்சி வருமானு யோசிக்கும் போது அவர் அங்கே ஞானத்தை வைக்கிறவராக பார்த்துருந்தார். என் பிள்ளை கனி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். கனி கொடுக்குது. விதைய நல்ல உயிருள்ள விதையாய் மாற்றி கொடுக்கிறார். எல்லாவற்றையும் உதவி செய்தார். இன்னைக்கு தாய் தப்பம் கல்யாணம் முடிஞ்சோன்னா போச்சு, எனக்கு முடிஞ்சது அவ்வளவுதான், அம்மா வாங்க கடமை நீ பார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நாளும் கர்த்தர் நம்மை விடவில்லை. அதற்கு மாறாக தான் இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறார். கத்தரிக்க போகிறவனுக்கு தன் வாயை திறவாதிருந்தார் என்று வேதம் சொல்கிறார். இப்போ 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கரோட அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார். இதுதான் கடைசி. வாய் திறக்காம இருந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு தீர்ப்புல கடைசியில கொடுக்காங்க. என்ன கொடுக்காங்க? துன்மார்க்கரோட பிரேதக்குழியை நியமித்தார்கள். எல்லா மனுஷனும் மறிக்கதான் போறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா யாரோட நியமித்தாங்களாம்? கர்த்தருக்கு துன்மார்க்கரோட பிரேதக்குழியை நியமித்தார்கள். அப்ப உங்களுக்கு எனக்கும் இந்த உலகம் எந்த இடத்துல எதை நியமிக்கும்? யோசிச்சு பாருங்க. பாடுதான், கண்ணீர் தான். நல்லது செஞ்சாலும் குறைச்சிடும். நம்ம கெட்டதை செஞ்சா பாராட்ட மாட்டாங்க, அமைதியா போயிடுவாங்க. நல்ல வேலை நம்ம நினைச்சது நடந்துச்சு, இன்னும் அவன்கிட்ட போய் பேச விடாம போயிடுவாங்க. ஆனா நீங்களும் நானும் ஒரு நல்லது செய்யும் போது எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வருதுன்னா நீங்க ஆண்டவர் பக்கம் நிச்சீங்கன்னு அர்த்தம். துவண்டு போயிடக்கூடாது. நான் ஏன் செய்யணும், நான் எதுக்கு செய்யணும், நான் ஏன் போகணும், நான் ஏன் மதிக்கணும், நான் ஏன் பேசணும்? நல்ல யோசிச்சுக்கோங்க. உங்களையும் என்னையும் விசாரிப்பதற்கு ஒரு இருக்கிறார். அவர்தான் இயேசு.